நம்ம ஊர்ல ஒரு நடுத்தர குடும்பம் ஏழையாகிறதுக்கு 80% காரணம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தான். 20 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை ஒரே ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் பில் காலி பண்ணிடும். பணவீக்கம் ஏற போறதை விட மருத்துவ செலவுகள், அதாவது மெடிக்கல் இன்ஃபிளேஷன் 2026ல 2 மடங்கு வேகமா ஏறி. நான் ஏன் சேமிக்காதீங்கன்னு சொல்றேன்னா, நோய் வந்தா பாதுகாத்துக்கலாம்னு பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கிறது புத்திசாலித்தனம். ஒரு வருஷத்துக்கு ஜிம்முக்கோ இல்ல யோகாவுக்கோ நீங்க செலவு பண்ற 15,000 ரூபாய் எதிர்காலத்துல நீங்க கட்ட போற 15 லட்சம் மெடிக்கல் பில்ல தடுக்கும். ரசாயனம் இல்லாத உணவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்க. அது உங்க பாடிக்கு நீங்க கொடுக்கிற பிரீமியம் பெட்ரோல் மாதிரி. பணத்தை முடுக்கி வைக்காம ஒரு நல்ல காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அது உங்க சேமிப்பு பாதுகாக்கும் ஒரு கேடயமும் கூட. வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. இன்ஜின்ல சின்ன ஓட்டை இருக்கும் போதே சரி பண்ணா கார் லாங் லைஃப் வரும். உங்க ஹெல்த்தும் இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாத செல்வம் ஒரு சும்மா இருந்தா. நீங்க உங்க உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.